Welcome to Tamil GK Academy, Current Affairs and TNPSC Notes. உலக ஆசிரியர் தினம் 2025 அக்டோபர் 5. இத்தினமானது 1994 ஆண்டு ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பால் நிறுவப்பட்டது. இது ஆசிரியர்களின் நிலை குறித்த 1966 ஆண்டு யுனெஸ்கோ ILO பரிந்துரையை ஏற்றுக்கொண்டதன் ஆண்டு நிறைவை குறிக்கிறது. 2025 ஆண்டிற்கான தீம் Recasting Teaching as a Collaborative Profession என்பதாகும். ஆர்தர் ஜேம்ஸ் மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சபையிடமிருந்து சுற்றுச்சூழல் அறிவியல் பிரிவில் 2022 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு அறிவியலாளர் விருதை பெற்றார். மலேசியாவின் கோலாலம்பூரில் உள்ள உலக சமூக பாதுகாப்பு மன்றத்தில் சமூக பாதுகாப்பில் மகத்தான சாதனை படைத்ததற்காக இந்தியாவிற்கு 2025 ஆண்டிற்கான சர்வதேச சமூக பாதுகாப்பு சங்க விருது வழங்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 4 கொண்டாடப்படும் உலக விலங்குகள் தினம் 2025 விலங்கு உரிமைகள், நலன் மற்றும் இரக்கத்தை ஊக்குவிக்கும் ஒரு உலகளாவிய இயக்கத்தின் 100வது ஆண்டு நிறைவை குறிக்கிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் விலங்குகளை காப்பாற்றுங்கள், கிரகத்தை காப்பாற்றுங்கள். இது விலங்கு பாதுகாப்புக்கும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கும் இடையிலான பிரிக்க முடியாத தொடர்பை எடுத்துக்காட்டுகிறது. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையமானது 2025 ஆண்டு அக்டோபர் 1 அன்று பல்வேறு நிகழ்வுகளுடன் அதன் 100ஆம் ஆண்டு நிறைவினை கொண்டாடுகிறது. இந்த ஆணையமானது முதன்முதலில் 1926 ஆண்டு அக்டோபர் 1 இந்திய அரசு சட்டம் 1919 மற்றும் லீ ஆணையத்தின் பரிந்துரைகளின் கீழ் அமைக்கப்பட்டது. சமீபத்திய ISSF ஜூனியர் உலக கோப்பையில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு இந்தியா ஆகும். மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாளானது 2025 ஆண்டு அக்டோபர் 2 அனுசரிக்கப்பட்டது என்பதோடு இது சுவச் பாரத் திவாஸ் என்றும் கொண்டாடப்படுகிறது. சமீபத்தில் சனே தகைச்சி ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கேரள முதல்வர் பினராயி விஜயன் இந்தியாவின் புகழ்பெற்ற சமகால கலைஞர் ராமச்சந்திரனை கௌரவிக்கும் வகையில் ஒரு அருங்காட்சியகத்தை அக்டோபர் 5, 2025 அன்று கொல்லத்தில் திறந்து வைத்தார். குஜராத்தின் காந்திநகரில் உங்கள் மூலதனம் உங்கள் உரிமை பிரச்சாரத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார். இந்த பிரச்சாரத்தின் நோக்கம் நிதி அமைப்பின் பல்வேறு துறைகளில் உள்ள உரிமை கோரப்படாத நிதி சொத்துக்களை அப்புறப்படுத்துவதும் உரிமை கோருபவர்களுக்கு நியாயமான இழப்பீட்டை உறுதி செய்வதுமாகும். நில நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை குறித்த தேசிய மாநாடு சமீபத்தில் காந்தி நகரில் நடைபெற்றது. மகாத்மா காந்தி மற்றும் சுற்றுச்சூழல் காந்திய சுற்றுச்சூழல் சிந்தனையை பகுப்பாய்வு செய்தல் என்ற புத்தகத்தில் மகாத்மா காந்தியின் முக்கிய சுற்றுச்சூழல் கருத்துக்களை தொகுத்தவர் TN கோஷோ ஆவார்.